நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு தொடர்பாக என்னென்ன ஃபைல்கள் மாயமாகி இருக்கின்றன என்ற விவரங்களை சிபிஐக்கு நிலக்கரி அமைச்சகம் புதனன்று அளித்துள்ளது. 1.86 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக கூறப்படும் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடுகள் குறித்து சிபிஐ 13 வழக்குகளை பதிவு செய்துள்ளது. வழக்கு தொடர்பான முக்கிய ஆவணங்களை சிபிஐ கேட்டும் நிலக்கரி அமைச்சகம் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்தது. இறுதியில் பல கோப்புகள் காணாமல் போய்விட்டதாக நிலக்கரி அமைச்சகம் ஒப்புக்கொண்டது. இது தொடர்பான வழக்கை விசாரிக்கும் உச்சநீதிமன்றம் காணாமல் போன கோப்புகளை தேடி கண்டுபிடித்து சிபிஐயிடம் ஒப்படைக்க 2 வார கால அவகாசம் வழங்கியிருந்தது. அந்த காலக்கெடு முடிந்ததை அடுத்து திங்களன்று சில கோப்புகள் மற்றும் ஆவணங்களை சிபிஐயிடம் நிலக்கரி அமைச்சகம் ஒப்படைத்தது. ஆனால் அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம், டாடா ஸ்பாஞ்ச் அண்ட் அயன், ரதி ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் போன்ற பல பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் சம்பந்தப்பட்ட மின்சார திட்டங்கள் தொடர்பான கோப்புகள் இன்னமும் கிடைக்கவில்லை. அதேபோல சுரங்க ஒதுக்கீட்டு ஆய்வுக்குழுவின் கூட்ட விவரங்கள், தனியார் நிறுவனத்துக்கு சுரங்கம் ஒதுக்கும்படி காங்கிரஸ் எம்பி விஜய் தர்தா எழுதிய பரிந்துரை கடிதம் தொடர்பான கோப்புகளும் கிடைக்கவில்லை. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு தொடர்பாக கண்டுபிடிக்கப்படாத கோப்புகள் மற்றும் ஆவணங்களின் விவரங்கள் அடங்கிய கடிதத்தை சிபிஐயிடம் நிலக்கரி அமைச்சகம் ஒப்படைத்துள்ளது. சிபிஐ கேட்ட அனைத்து கோப்புகளும் வந்து சேராததால் அது தொடர்பாக சிபிஐ புதிதாக வழக்கு பதிவு செய்ய முடிவு செய்துள்ளது.